கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 20வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பல நேரங்களிலே நாம் அழுகிறதோடு நம்முடைய துக்கங்கள் என்றைக்கு மாறிப்போகும், അല്ലെങ്കിൽ நம்முடைய வேதனைகளுக்கு கண்ணீர்களுக்கு என்றொரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிறவர்கள் தான் ஏராளம் பேர். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களும் தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரே துக்கத்தில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லி. சூரியன் என்று சொல்லி சூரியன் வந்துட்டு அஸ்தமிக்கும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நன்மைகள், வந்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகள், அந்த வெளிச்சமான நாட்கள் இனி அஸ்தமிக்காமல் அது எப்பொழுதும் நமக்கு நன்மையை கொண்டு வரும். அதனால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் பாடுகள் நிறைந்தது தான், பாடுகள் மத்தியில் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது துக்கத்தையும் சந்தோஷமாக அவர் மாறுகிறார். இந்த துக்க நாட்களை கடந்து போக வேண்டிய மன தைரியத்தை, மன பக்குவத்தை தந்து சந்தோஷமாய் அதில் கூட நடத்தி விடுகிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 33வது வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன காண்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி, உங்களுக்கு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியப்படுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் ஒரு மனுஷனானால் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். நம்முடைய வேதனையிலும், நம்முடைய கஷ்டத்திலும், நம்முடைய துன்பத்திலும், நோயிலும் அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன, நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் தைரியப்படுங்க. அப்போ இயேசுவை விசுவசித்து இயேசுவோடு கூட நம்முடைய துன்ப நாட்களை நாம் கடத்தி விடும் பொழுது, நமக்கு சூரியன் அஸ்தமிக்காத நாட்டில், சந்திரன் இருண்டு போகாத நாட்டில், கர்த்தருடைய மகிமையின் ராஜ்யத்திலே நமக்கு சந்தோஷமாய் அங்கே பிரவேசிக்க முடியும். இந்த நாட்களில் உள்ள துக்கங்களையும் துக்கத்தின் காரணங்களை மாற்றி கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே சந்தோஷத்தை தந்து ஆண்டவர் சந்தோஷமாக நடத்துவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, என்று முடியும் என்று நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் தன்னுடைய நேரத்திலே கண்டிப்பாக நம்முடைய துக்க நாட்களை மாற்றி மகிமையின் நாட்களாக மாற்றி தருவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, என்னுடைய துக்க நாட்கள் என்று முடியும், நான் இந்த அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த விஷயத்திலே எப்போ எனக்கு ஒரு நன்மை வரும் என்று சொல்லி மத பிள்ளைகள் ஆண்டவரை ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, உலகத்தின் முடி பரியந்த சர்வ நாட்கள் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த என் ஆண்டவருடைய அன்பின் கரம் இவர்களோடு கூட இருந்து இவருடைய துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷமான நாட்கள் இவருடைய வாழ்க்கையில் வரும்படியாய் இந்த பூமியில் அவர்கள் சந்தோஷமாய் தங்களுடைய தேவைகளை சந்திக்கப்பட்டு தங்கள் நினைக்கிற காரியங்கள் செய்யப்பட்டு ஆண்டவரை சந்தோஷமாக இருக்க கிருபை கொடுங்க. உமது வருகைக்காக எங்களை ஒவ்வொருவரையும் ஒருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு 14 ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.